இதுவரை உலகில் இவன் போல் தலைவன் எவனும் பிறந்ததில்லை. இனியும் ஒருவன் பிரபாகரன் போல் பிறக்கப் போவதில்லை. ஈழம் மீட்ட பிரபாகரனே எங்கள் வீட்டு பிள்ளை, இவனை விட்டால் வேறு பிள்ளை நாங்கள் ஏற்பதில்லை என்ற பாடலை கொடுத்தவுடன் அருள்மொழி, அண்ணன் அறிவுமதி போன்றவர்களும் வந்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இது முகமும் முகவரியும் அவன்தான், முகமும் முகவரியும் அவன்தான், உலகம் முழுதும் பிரபாகரன் மயம்தான், பார்த்தவர் வியக்கும் கூர்த்த விழிகள், பைந்தமிழ் மணக்கும் அவன்மாய் மொழிகள், நேர்த்தியில் மயக்கும் யாழ் நிலம் வெற்றி, நெருப்பாய் கைவரை எரிக்குமை பற்றி அவருடைய 1 கோடி எரிமலை அடைகாத்த நெருப்பு, விடுதலை உணர்வாகி எழுந்ததை பிரபாகரன் பிறப்பு, வரும் வகை தகர்த்திடும் புலிப்படை அமைப்பு, உலக வரலாற்றில் வான்புலி அடித்தே சிறப்பு என்று நாமே தமிழர் என்றபடி நாம் திகழ வேண்டும். அப்பாவிடம் ஒரு பாடல் எழுதி கொடுத்தோம். இருமொழி மும்மொழி கொள்கைகள் ஏண்டா, எடுபடி அரசியல் குலப்படி தாண்டா, ஒரு மொழி கொள்கை அறிவினை தூண்டும் என்றும் தலைவராக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் எங்கே இருக்கிறது? எங்குமே இல்லை. இதற்கெல்லாம் பாடல்களை அப்பா அவர்கள் முழங்குவார்கள். அனைத்தையும் உலகத்தின் 335 இயல் என்ற அனைத்தையும் அறிவியல் கலை சொல்லாக்குனராக நான் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த துறையாக இருந்தாலும் அத்துணை துறையிலும் உலகத்தமிழ் உறவுகளுக்கும் என் உயிர்க்கினிய தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாசறைப்பாளர் தேனிசை செல்லப்பா என்ற பெரும் மதிப்பிற்குரியவர் அப்பா. இவர் நம் தமிழீழ விடுதலைக்காக தன் நெஞ்சாங்குலையை சார்பிழிந்து பாடியவர் என்று தம்பி இளங்கோவின் திருமணத்தில் 2000 ஆண்டில் ஒரு மடல், வாழ்த்து மடலை அனுப்பியிருந்தார் தலைவர். அது ஆனந்த விகடனிலும் பதிப்பிக்கப்பட்டிருந்தது. அப்படி பெயர் பெற்ற ஒருவர் சிங்கிலிப்பட்டி என்னும் சிற்றூரில் பிறந்து தன் உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து ராதா நடிகவேல் ராதா மன்றத்தில் சேர்ந்து, அப்புறம் நாம் தமிழர் இயக்கத்தில் ஆதித்தனார் ஐயாவுடன் ஈடுபட்டு படிநிலையாக தன் முயற்சியினால் பாட்டுலகில் வளர்ந்து வந்தார். பாவேந்தருடைய பாடல்களை எழுச்சிமிக்க அவருடைய போர்க்குரலில் பாடி தமிழின உணர்வாகளை ஈர்த்தவர். அது மாதிரி நடிகவேல் ராதா மன்றில் அவர் பாடுகின்ற பொழுது, அப்பொழுது எனக்கு 1982 அந்த ஆண்டில் களத்தில் ஒலிக்கும் காணங்கள் என்ற ஒரு ஒளிப்பேழை, அதை தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் வெளியிட சொல்லி அதை வெளியிட்டு சிறப்பாக அந்த பாடல் உலகம் முழுவதும் ஒழிக்கப்பட்டது. அந்த பாடலை வாங்குவதற்காக கோட்டூர்புரம் சென்றேன். அப்பொழுது அப்பாவை பார்த்து மேலும் மேலும் நான் ஊக்குவித்தோம். சிறுபிள்ளையில் 13 அகவையில் பெரியார் திடலில் என்னை நெடுஞ்சிலையன் என்பவர் சேர்த்தார். அன்றிலிருந்து நாங்கள் தொடர்ந்து இவருடைய பாடலை கேட்பதில் ஈடுபாடு உடையவராக இருந்தோம். தொடர்ந்து இவர் பாடல்களை இயற்ற வேண்டும் என்று கூறியதற்கிணங்க என்னுடைய நண்பன் தோழர் ஜெயபாஸ்கரனுடைய இணைப்புக்கு ஏற்றபடி தமிழீழ விடுதலைக்காக நான் பாடல்களை எழுதி அப்பாவிடம் கொடுப்பேன். இதுவரை உலகில் இவன் போல் தலைவன் எவனும் பிறந்ததில்லை. இனியும் ஒருவன் பிரபாகரன் போல் பிறக்கப் போவதில்லை. ஈழம் மீட்ட பிரபாகரனே எங்கள் வீட்டு பிள்ளை, இவனை விட்டால் வேறு பிள்ளை நாங்கள் ஏற்பதில்லை என்ற பாடலை கொடுத்தவுடன் தம்பி இளங்கோ செல்லப்பா இவர்களெல்லாம் சேர்ந்து இசையமைத்து தங்கை தமிழ்கொடி என்ற சாந்தி நாகராஜனை பாட வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமன்று, தடை விதித்த காலகட்டத்தில் தமிழ் முழக்கம் சாகுல் மீது அவர் சிறைப்படுத்தப்பட்டார். அப்பொழுது என்னுடைய அன்பு தோழர் அன்பு தென்னரசன் அவர்கள் உமா திரையரங்கில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதில் படநெடுமாறன் ஐயா, அருள்மொழி, அண்ணன் அறிவுமதி போன்றவர்களும் வந்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இது முகமும் முகவரியும் அவன்தான், முகமும் முகவரியும் அவன்தான், உலகம் முழுதும் பிரபாகரன் மயம்தான்,
பார்த்தவர் வியக்கும் கூர்த்த விழிகள் பைந்தமிழ் மணக்கும் அவன்மாய் மொழிகள் நேர்த்தியில் மயக்கும் யாழ் நிலம் நெற்றி நெருப்பாய் கைவரை எரிக்குமே பற்றி வடக்கும் கிழக்கும் அவன் இருக்காது வாலாட்டு நினைத்தால் தலை இருக்காது திருமலை முகடு அவன் தலை வகிடு என்று அந்த பாடல் முழுமையாக எழுதி கொடுத்த பாடலை அப்பா அவர்கள் அந்த மேடையிலே அந்த காலகட்டத்திலே தடை செய்யப்பட்ட காலகட்டத்திலே அந்த பாடலை முழங்கினார்கள். அப்படியே எண்ணிறந்த பாடல்களை எழுதி கொடுப்பேன். அவர் அண்ணன் காசி ஆனந்தன் பாடல்களை மட்டுமன்று என்னுடைய பாடல்களை தொடர்ந்து பாடியிருக்கிறார். அவருடைய ஒரு கோடி எரிமலை அடைகாத்த நெருப்பு விடுதலை உணர்வாகி எழுந்ததை பிரபாகரன் பிறப்பு வரும் வகை தகர்த்திடும் புலிப்படை அமைப்பு உலக வரலாற்றில் வான்புலி அடைத்த சிறப்பு என்று இப்படி எண்ணியிருந்த 300க்கு மேல் பாடல்கள் இசைப்பாடல்கள் அப்பா அவர்கள் இசைக்கப்பட்டிருக்கிறது. அது புலிகளின் குரலிலே இருக்கிறது. எங்கள் ஐயா தந்தை பெரியார் தமிழிசை மன்றம் என்று 10 ஆண்டுகளாக அவர் தமிழூர் நல்லுலகில் தமிழுக்காக தமிழ் இசைக்காக தனித்தன்மையோடு தன்னுடைய பொருளை எல்லாம் செலவழித்து அறிஞர் பெருமைக்கெல்லாம் ஆண்டோர்களெல்லாம் அழைத்து அவர்களுக்கு பெருஞ்செலவு செய்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் விழாவை நடத்தினார்கள். அதிலே அப்பாவினுடைய முழக்கம் சிறப்பான முறையிலே தமிழில் இன உணர்ச்சி பாடல்களை அவர் பாடுவார்கள். தொடர்ந்து அவருடைய வரலாறு என்பது ஒரு புரட்சிமை சார்ந்த வரலாறு. உழைக்கும் மக்கள் வீட்டிலிருந்து ஒருவன் கிளம்பினான், தமிழர் உலகத்தையே கட்டி எழுப்பும் செயலில் இறங்கினான் என்று தேசிய தலைவர் பற்றி நான் பாடிய பாடலுக்கு இணங்க அந்த பாடலுக்கு ஏற்றவாறே அப்பா அவர்கள் ஒரு ஏழை எளிய உழைக்கும் மக்கள் குடியிலிருந்து பிறந்து இன்றைக்கி உலக மக்கள் நெஞ்சத்தில் இருக்கின்றார்கள். பெரும் போராளி, இசை போராளி என்றால் மிகையாகாது. இன்றைக்கி தமிழீழ மக்கள் உலக மக்கள் எல்லாம் அவருடைய பாடலை கேட்டு வியந்து பார்ப்பார்கள். ஒரு இன உணர்ச்சியை தன்மான உணர்ச்சியுடன் எழுந்து நிற்பார்கள். ஒரு புதுமையான மட்டுமல்ல, ஒரு புரட்சிமை சார்ந்த உணர்வோடு ஒரு வேட்டுக்களத்தில் ஒரு பாட்டுக்குயிலாக திகழ்ந்தவர் தான் எங்கள் அப்பா தந்தை தேனிசை செல்லப்பா அவர்கள் என்றால் மிகையாகாது. இன்று அவர் இல்லாமல் இருக்கலாம். இந்த உடல் அதாவது வற்றாத பேரிருப்பாக இருக்கின்ற இயற்கையுடன் 2 கலந்து விட்டது. இருந்தாலும் அவருடைய அறிவியல் உலகத்திலே அவர் குரல் உலகெங்கும் இங்கே பரவி கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழத்தை படைக்க அவருடைய பாடல்கள் ஒரு உணர்ச்சி பிழம்பாக உந்தாற்றலாக இருக்கும் என்பது ஐயமில்லை. தமிழ் இனத்தின் தமிழ் மக்களுடைய மூளையில் ஒரு உயிரணுக்கள், அதாவது மூளையின் உயிரணுக்களில் ஒரு எழுச்சியை புரட்சியை உண்டு பண்ணும் என்பதில் என்று ஐயமில்லை. கட்டாயம் தமிழீழம் பிறக்கும். அவருடைய வழியிலே நாம் தொடர்ந்து செல்வோம். நம்முள் வேற்றுமை இல்லை. தமிழ் குடிகள் பல்வேறு குடிகளாக இருக்கலாம், பல்வேறு கட்சிகளில் இருக்கலாம், எல்லாம் உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் இப்படி இருக்கலாம். முரண்பாடுகள், கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஆனால் நாம் தமிழ் குடிகள், உலகத்தின் மூத்த குடி, நாமே தமிழர் என்றபடி நாம் திகழ வேண்டும். அப்பாவிடம் ஒரு பாடல் எழுதி கொடுத்தோம். இருமொழி மும்மொழி கொள்கைகள் ஏண்டா, எடுபடி அரசியல் குலப்படி தாண்டா, ஒரு மொழி கொள்கை அறிவினை தூண்டும் என்றோம். தாய்மொழி கல்வி கட்டாயம் என்பது உலகறிந்த ஆண்டவர்கள் அறிஞர் பெருமக்களுடைய கருத்து. அதில் எட்டுணையும் ஐயமில்லை. உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. ஆனால் அது பேசுவதற்கு இன்று வாய்ப்பில்லை. காரணம், தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டில் தலைவராக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் எங்கே இருக்கிறது? எங்குமே இல்லை. இதற்கெல்லாம் பாடல்களை அப்பா அவர்கள் முழங்குவார்கள். அண்ணன் காசி அண்ணன் கூட எழுதியிருக்கார். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைக்கிறாய், அழகு குழந்தையை பேவி என்று அழைக்கிறாய். இந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் கூட எழுதியிருக்கிறேன். ஆட்டுக்கறிக்கண மட்டனா, கோழிக்கறிக்கண சிக்கனா என்று. தொடர்ந்து பார்த்தால் இப்படி பாடல்கள் எல்லாம் முழங்கிவிட்டீர்கள். பல்வேறு என் போன்ற இளைஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்று அவருடைய வழியை பின்பற்ற வேண்டும். நாம் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, ஒரு இன எழுச்சியுடன் நாம் அதை செயல்பட வேண்டும். இன்று அமர்ந்திருக்கிறார்கள் பெருமதிப்பிற்குரிய சௌரிராஜன் அவர்கள். அவர் பெருமதிப்புக்குரியவர், பேராண்மை படைத்தவர். அன்னவர் தந்தை தமிழிசை மன்றம் நடத்திய எங்கள் ஐயா அருணாச்சலத்துடைய மைந்தர். அவர் மகுடம் என்று ஒரு நிகழ்ச்சியை 3 கோடி ரூபாய் செலவில் அவர் நடத்தினார்கள் என்றால் அது எதற்காக? தமிழ் இசையை தூக்கி நிறுத்த வேண்டும், அவை மங்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு இசைக்கருவிகள், தொன்மையான இசைகளை வைத்தெல்லாம் நிகழ்த்தினார்கள் என்பது உலகறியும். அப்படிப்பட்ட உணர்வுகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க நிலையில் அவரெல்லாம் இன்று பாராட்டுகிறார்கள் என்றால் புகழ் உடம்பு என்றும் அழியாத புகழுடம்பாக என்று நிகழ்கின்றார். தோன்றி புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவ பெருமான் சொன்னதற்கிணங்க இங்கே புகழோடு புகழ் எப்படி வரும்? கடின உழைப்பாக தான் புகழ் வரும் என்பது. அது எந்த துறையில் இறங்கினாலும் அந்த துறையில் மிகையாக இருக்க வேண்டும், அதில் எழுச்சி கொள்ள வேண்டும் என்று எங்கள் அப்பா அவர்கள் அறிவுரை அடிக்கடி சொல்வார்கள். நான் குரல் தொலைக்காட்சியில் பணி செய்யும் பொழுது வேறு எங்கும் செல்லாது, இங்குதான் செல்ல வேண்டும். அது மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியில் எனக்கும் தம்பி எங்கும் செல்லாது, ஒரு இடத்தில் உருப்படியாக இருந்து அந்த வேலையை செய்வீர்கள். நான் தொடர்ந்து எனக்கு தமிழில் தூய தனித்தமிழில் உலக அளவில் நான் ஒரு உச்ச நிலையில் அடைந்திருக்கிறேன் என்றால் எங்கள் அப்பாவுடைய அந்த தூண்டுதல் தான்.
அனைத்தையும் உலகத்தின் 335 இயல் என்றால் அனைத்தையும் அறிவியல் கலை சொல்லாக்குனராக நான் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த துறையாக இருந்தாலும் அத்துணை துறையிலும் அதற்கு அப்பாவினுடைய அந்த உண்டாற்றல், அவருடைய சொல், அந்த சொல் எங்களுக்கு ஒரு வீச்சாகவும் எழுச்சியாகவும் இருந்ததில் ஐயமில்லை. அதனால் அவருடைய நிலையில் அவருடைய அந்த கருத்துக்கள் அழியாத பேர பெட்டகம். தமிழீழம் என்றால் அதிலே அப்பாவை அங்கே பிரிக்க முடியாது. எப்படி உயிரும் உடலும் எப்படி அப்படி, நிலவும் ஒளியும் எப்படி அப்படி, தமிழும் சுவையும் எப்படி அப்படி, அப்பாவும் தமிழீழமும், அப்பா தேனிசை அப்பாவும் தமிழீழமும் இரண்டும் ஒன்றுதான் என்பதிலே ஐயமில்லை. அந்த மண்ணில் இருந்தாலும் இந்த மண்ணில் இருந்தாலும் உலகளாவிய மக்கள் எல்லாம் ஒன்று என்று நான் கூறி இந்த இடத்தில் எங்கள் அப்பாவுக்கு வணக்கத்தை செலுத்துகிறேன். அவர் புகழ் வணக்கம் மட்டுமல்ல, வீர வணக்கமும் பொருந்தும். அவர் ஒரு ஆற்றல் மறவர், போரிசை மறவர். போர்க்களத்திலே தன்னுடைய கோட்பாடுகளை உறுதியாக ஒழித்தவர். இன்னவர் தென்னவர் இனியவர், இன்னவரை போற்றி புகழ்கின்றேன். தென்பகுதியை சாரலிலே பிறந்த இவர் ஒரு பூலித்தேவருடைய பேரனாகவும், மருதுபாண்டியருடைய பேரன் பேத்தியாகவும், நாம் அழகுமுத்துக்கோனின் பேரன் பேத்தியாகவும், நாம் இது சுந்தரலிங்கத்தின் பேரன் பேத்தியாகவும், அது மாதிரி மருதுபாண்டியர் மட்டுமல்ல, இன்னிருந்த அழகுமுத்துக்கோனிலிருந்து எல்லா சின்னமலையிலிருந்து அனைத்துடைய பேரன் பேத்திகளாக திகழ்கின்ற நாம் ஒருங்கிணைந்து தமிழ் மண்ணிலே தலை சிறந்த ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும். அது என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உணவு, உடுக்க, உடை அனைத்து துறையிலும் நீர், நிலம் அனைத்தையும் புதுமையாக உலகத்தின் உச்சமாக ஒரு நாடை அமைக்க வேண்டும் என்று அப்பாவினுடைய இந்த இறுதி நாளிலே நான் உறுதியெடுத்து இந்த நேர்காணலை நடத்திய உங்களுக்கு, இந்த ஊடகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.